அண்ணா அறிவாலயத்துடைய செங்கலை பூரா ஒவ்வொன்றா உருவ போறன்றது, அதை உருவாம தலைவர் பதவியிலிருந்து போகவே மாட்டேன்றது, இது எல்லாமே ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்ப்பது என்கிற கீழ்த்தரமான நோக்கத்தில் செய்யப்படுகிற விஷயங்களை தவிர இதில் அரசியலே கிடையாது. இந்தியாவில் எத்தனை மாநிலத்தில் மும்மொழி கொள்கை அமுல்ல இருக்கு? மத்திய பிரதேசத்தில் 3வது மொழி என்ன, அல்லது உத்தரப்பிரதேசத்தில் 3வது மொழி என்ன? அது ஏன் இங்கே மட்டும் 3வது மொழியை கற்றே தீர வேண்டும் என்று பிஜேபி அரசாங்கம் அடம் பிடிக்கிறது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. மதவெறியை தூண்டுறவனையும் மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்துறவனையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு நிலைமை என்பதுதான் அன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால திருப்பரங்குன்றம், அதில் மதுரை மாநகர காவல்துறையினுடைய அந்த செயல்பாடு என்பது கொஞ்சம் கூட ஏற்கத்தக்கதல்ல. கொஞ்சம் கூட அரசியல் அறிவு அல்லது இந்த மதச்சார்பின்மை, மதவெறி இது சம்பந்தமான எந்த விதமான குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லாத ஒருத்தன் தான் அந்த மாதிரிலாம் எஃப்ஐஆர் போட முடியும். ஈசா மீது போக்சோ வழக்கு இருக்கு, கொலை வழக்கு இருக்கு, நில மோசடி வழக்கு இருக்கு, அப்புறம் அந்த பிணத்தை எரிக்கிறதுக்கான ஒரு மயானம் அந்த வழக்கு என்பது, இவ்வளவு கிரிமினல் வழக்கு உள்ள ஒரு நபர் நடத்தக்கூடிய விழாவுக்கு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் வர்றாருன்னா இந்த வழக்கெல்லாம் என்ன கதிக்கு ஆளாகுன்னு பாருங்க. அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கிரிமினலும் ஈசாவில் இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவ் என்கிற கிரிமினலும் 2 கிரிமினல் இப்போ ஒன்றா சேர போகிறாங்க இந்த மகா சிவராத்திரி என்கிற பேரில். இதே மாதிரி அவங்க நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்தியா ஒன்றாக இருக்காது. அது தேசிய ஒற்றுமைக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தும். தீக்கீர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. அரசியல் சூழல் குறித்து அவங்ககிட்ட நம்ம விவாதிக்கலாம். வணக்கம் தோழர். தோழர், இப்போ இன்றைக்கி தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கையை கடைபிடிச்சா தான் தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசி பெரிய அளவுக்கு சர்ச்சையாகி அது போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஏற்கனவே பேசி சர்ச்சையானது மட்டுமல்ல, இன்றைக்கி மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அவர் ஒரு விரிவான கடிதத்தை எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் அவர் சொல்லியிருக்கிறது, ஏதோ தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி நலனில் மிகுந்த அக்கறை கொண்டிருப்பதாகவும், தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, இதை பூராத்தையும் நீங்கள் இழந்துட போகிறீங்களா அப்படின்னு தமிழ்நாட்டின் மீது ரொம்ப பரிதாபப்படுறது மாதிரி தான் அந்த கடிதம் அவர் அமைச்சிருக்கிறாரு. நான் கேட்க விரும்புறது என்னென்னா, இந்தியாவில் எத்தனை மாநிலத்தில் மும்மொழி கொள்கை அமுல்ல இருக்குது? இப்போ மத்திய பிரதேசத்தில் 3வது மொழி என்ன, அல்லது உத்தரப்பிரதேசத்தில் 3வது மொழி என்ன? அது ஏன் இங்கே மட்டும் 3வது மொழியை கற்றே தீர வேண்டும் என்று பிஜேபி அரசாங்கம் அடம் பிடிக்கிறது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. எவ்வளோ மொழியை வேணாலும் கற்றுக்கலாம். இந்தியாவில் இருக்கிற அல்லது உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளையும் தேவை ஏற்பட்டால் மக்கள் கற்றுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இதையெல்லாம் கற்றுத்தான் தீர வேண்டும் என்கிற முறையில் கட்டாயப்படுத்துறத, நிர்பந்தப்படுத்துறத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கலை. ரெண்டாவது, அந்த 3வது மொழியை கற்றுக் கொடுப்பது அல்லது ஏற்பது என்று மாநில அரசாங்கம் முடிவுக்கு வந்தாதான் நிதியை தருவான் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அடாவடித்தனமான ஒரு பேச்சு. அப்படி எங்கேயும் சட்டத்தில் இல்லை. இந்த ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு துறைக்குமான நிதி ஒதுக்கீடு என்பது பாராளுமன்றத்தில் செய்யப்பட்டு விடுகிறது. அதுக்கப்புறம் அந்தந்த அமைச்சரை நாட்டாமல் பண்ணுற மாதிரிலாம் நடந்துக்க முடியாது. பாராளுமன்றத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகு அதை அனுப்புறது தான் அவங்க வேலையை தவிர, ஒவ்வொரு துறை அமைச்சரும் அவங்கவுங்க விருப்பத்திற்கு ஏற்ப ஏதாவது கருத்துக்களை சொல்கிறது, நாட்டாமத்தனம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஆரம்பித்தா இந்தியாவில் நிர்வாகமே நடத்த முடியாது. இப்போ அவர் நாட்டாமத்தனம் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. தர்மேந்திர பிரதான் நாட்டாமத்தனம் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. முதல்ல இந்த போக்கை அவர் தான் மாற்றிக்கணும். 3வது, தமிழ்நாடு போன்ற இந்தி பேசாத மாநிலங்களை பொறுத்தவரை ஏற்கனவே பாராளுமன்றம் ஒரு உறுதிமொழியை கொடுத்துருக்கு. இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகிற வரை நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம் என்கிற ஒரு உறுதிமொழி ஏற்கனவே மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த காலத்தில் இவங்கெல்லாம் இருந்தாங்களா இல்லையான்னு தெரில. ஒருவேளை அந்த வரலாறு தெரியவில்லைன்னு சொன்னால் வரலாறு தேடி படித்து அதை மதித்து நடந்து கொள்வதற்கு முதல்ல இவங்க முன் வரணும். ஆனால் எதுக்குமே நான் கட்டுப்பட மாட்டேன், அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட மாட்டேன், ஏற்கனவே மத்திய மாநில அரசாங்கங்கள் எடுத்த முடிவுகளுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், இப்போ நாங்கள் என்ன சொல்லுகிறோமோ அதைத்தான் ஏற்க வேண்டும் என்ற முறையிலெல்லாம் இப்படி நிர்பந்தப்படுத்துவது சரியில்லை. ஏற்கனவே இதற்கான எல்லா விதமான விளக்கங்களையும் போதுமான அளவுக்கு மாநில அரசாங்கம் கொடுத்தாச்சு, பல்வேறு கட்சித் தலைவர்கள் கொடுத்தாச்சு, பெரிய விவாதங்கள் என்பது சமூக வலைதளங்களில் நடைபெற்றிருக்கு. அதற்கு பிறகும் இன்றைய தினம் இது ஏற்கவில்லை என்றால் நிதி தர முடியாது என்று மீண்டும் மத்திய கல்வி அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியிருப்பது என்பது ஒரு மூர்க்கத்தனமாக தமிழ்நாடு அரசாங்கத்தோடு மோதுவது என்கிற முடிவுக்கு
ஒன்றிய பிஜேபி வந்து விட்டதாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் என்ன ஆகும் என்று அவர் கேட்டிருப்பது 100% நியாயமான கேள்வி. அதை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதலமைச்சருடைய அந்த கருத்தை வழிமொழிகிறேன். இப்போ கல்வி நிதியில் இந்த பாரபட்சம் இப்படி இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா பட்ஜெட்டிலுமே வந்து நிதி ஒதுக்கீடுலேயே வந்து இப்போ தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய வரிக்கு ஈக்குவலாக வந்து நிதி ஒதுக்கீடல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழும்புது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காதது மட்டுமல்ல, பொதுவாகவே பிஜேபி அல்லாத எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை நிதி ரீதியாக இப்படி பாரபட்சமாக நடத்துவது, நிதி ரீதியாக ஒடுக்குவதன் மூலமாக இத்தகைய மாநில அரசாங்கங்களை பணிய வைக்க முடியும் என்கிற ஒரு மூட நம்பிக்கையில் அவங்க இது பூரா பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கேரளா அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அது கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, இந்த மாநில அரசாங்கங்கள்லாம் மத்திய அரசாங்கத்துடைய இத்தகைய போக்குகளுக்கு நிச்சயமாக அடிபணிய மாட்டார்கள். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேரிடர் நிவாரண நிதி கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு கடுமையான நெல்லை, தூத்துக்குடி கடுமையான பாதிப்புக்கு உள்ளானது. இந்த வருஷம் கடந்த வருஷம் டிசம்பர் மாதம் கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டது. இடையில டெல்டா மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதுக்கு பூராத்தையும் இது பூரா உடனடியாக முதலமைச்சர் கடிதம் எழுதினார். எவ்வளோ பாதிப்புன்னு கணக்கெடுப்பு நடத்துனாங்க. மத்தியிலேருந்து குழு வந்தாங்க, பார்த்தாங்க, போனாங்க. அதுக்கப்புறமும் இது வரைக்கும் நிதி தரல. இது மாதிரி ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, கல்வித்துறைக்கான நிதியை தராமல் இழுத்தடிப்பது அல்லது மறுப்பது என்பது மட்டுமல்ல, பொதுவாகவே இந்த மாதிரி நிதி எந்த ஒரு நிதியுமே தராமல் இப்படி தமிழ்நாட்டை பழி வாங்குவது என்கிற அணுகுமுறை தான் இதில் வந்து வெளிப்படுது. இது வந்து கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு முற்றிலும் விரோதமானது. இதே மாதிரி அவங்க நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்தியா ஒன்றாக இருக்காது. அது வந்து தேசிய ஒற்றுமைக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தும். இதை பற்றி ஒன்றிய ஆட்சியாளர்கள் கவனத்தில் கவலை பண்ணணும். இந்த மாதிரி அடாவடித்தனமான இந்த மாதிரியான எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை நிதி ரீதியாக ஒடுக்குவது, பழிவாங்குவது என்கிற இந்த போக்கை முற்றிலும் கைவிட வேண்டும். அந்தந்த மாநிலத்துக்கு உரிய பங்கை, எனக்குரிய பங்கை கொடு என்று கேட்பதற்கு இவர்களுக்கும், கேட்கிற பங்கை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கும் இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து அவங்க நடந்துக்கணும். இப்போ தமிழ்நாடு அரசை பழிவாங்குறீங்கன்னு சொல்கிறீங்க ஒன்றிய அரசு. இப்போ அப்படி இருக்கிற சூழலில் கூட ஒன்றிய அரசு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு மிரட்டல் அரசியலை வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஹச்ராஜா என்ன சொல்கிறார் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து மோடியை வந்து ரொம்ப ஆக்கிரோஷம் பேசணும் அப்படின்னா, திமுக அரசை கலைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, நாங்கள் திமுக அரசை கூட வெளியேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் அரசியலை பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ வந்து இந்த கல்விக்கு நிதி மறுத்ததை ஒட்டி தமிழ்நாட்டில் ஒன்றிய பிஜேபி அரசுக்கு எதிரான ஒரு நல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு ஒன்றுபட்ட எதிர்ப்புணர்வு என்பது பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. திடீரென்று கடந்த 2 நாட்களாக தமிழ்நாட்டில் அது திசை திருப்பப்பட்டு, அண்ணாமலை எதிர்பார்த்த திசை திருப்ப அரசியலுக்கு திமுகவும் இரையாகிவிட்டது என்கிற ரொம்ப வருத்தத்தோடு நான் வந்து தெரிவிக்க விரும்புகிறேன். திமுக தலைமை அவர்கள் இந்த மாதிரியானதுக்கு இரையானது சம்மந்தமாக அவங்க வந்து யோசிக்கணும். ஒன்றிய பிஜேபி அரசுக்கு எதிராக அநேகமாக சமீப காலத்தில் இப்படி ஒரு எதிர்ப்பை தமிழகம் கண்டதில்லை. இதை நல்ல முறையில் ஒன்றிய பிஜேபி அரசுக்கு எதிராக பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு தேவையானதை பெறுவதை நோக்கி இதை மேலும் கொண்டு செல்வதற்கு பதிலாக அண்ணாமலையினுடைய அந்த சூழ்ச்சிக்கு திமுக தலைமை இரையாகி இருப்பது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அதனால் அவங்க வந்து இந்த அண்ணாமலையினுடைய தந்திரத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் வேண்டுகோளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஒன்றிய அரசுக்கு எதிரான இந்த எதிர்ப்பு உணர்வு மேலும் வளர்த்தெடுப்பதற்கான முறையில் அடுத்த கட்ட நடவடிக்கையை திமுக மேற்கொள்ளணும்னு நான் வற்புறுத்துறேன். இப்போ அண்ணாமலைன்னு சொன்னாலும் சொல்கிறேன். இப்போ அண்ணாமலை வந்து பாஜக மாநில தலைவர் ஆனதுலேருந்து, அதுக்கப்புறம் இப்போ வந்து சமீபத்தில் அமெரிக்கா போயிட்டு வந்ததுலேருந்து அவருடைய அரசியல் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, இங்கே வந்து ஒரு மற்றவங்களால ஒரு கேள்வி கொடுத்தா அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, அவர் வந்து சாட்டையால் அடிச்சுக்கிறாரு, இல்லை நான் வந்து செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு தமிழ்நாட்டில் கருத்தியல் ரீதியாக நடைபெற்றக்கூடிய அரசியல், இப்போ இவர் வந்து ஒரு அரசியல் வந்து ஒரு வித்தியாசமான முறையாக வந்து தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து எந்த மாதிரி எடுத்துக்கிறது? அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் முதல்ல அரசியல் இல்லை. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுங்க. அவர் சாட்டையால் அடிச்சுக்கிறது, செருப்பு போடுறது, அல்லது இந்த அண்ணா அறிவாலயத்துடைய செங்கலை பூரா ஒவ்வொன்றா உருவ போகிறன்றது, அதை உருவாமல் தலைவர் பதவியிலேருந்து போகவே மாட்டேன்றது, அது என்னமோ இவர் கையில் இருக்கிற மாதிரி. உருவுறது இவர் கையில் இல்லை, தலைவராக நீடிக்கிறது இவர் கையில் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து இது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பது அல்லது ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்ப்பது என்கிற
ஒரு கீழ்த்தரமான நோக்கத்தில் செய்யப்படுகிற விஷயங்களை தவிர இதில் அரசியலே கிடையாது. இதெல்லாம் அரசியலே சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு மேம்பட்ட பண்பட்ட அரசியல் இருக்கிற மண் தமிழ்நாட்டு மண். அது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர்களாக இருக்கட்டும், ஜீவாவாக இருக்கட்டும், பி ராமமூர்த்தியாக இருக்கட்டும், அல்லது இங்கே இருக்கிற கே ரமணியாக இருக்கட்டும், கடைசியாக மறைந்த தலைவர் என் சங்கரையாவாக இருக்கட்டும், அல்லது கலைஞராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், இந்த மாதிரி பண்பட்ட ஒரு நாகரிகமான ரொம்ப பண்பட்ட அரசியல் வளர்ந்த மண் தமிழ்நாட்டு இது. ஆனால் இன்றைக்கி தான் இப்படிப்பட்ட கேவலமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு தலைவரை பிஜேபியினுடைய மாநில தலைவராக வச்சுக்கிட்டு இருக்கிறத பற்றி அந்த தலைமை யோசிக்கணும். இந்த மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு இருக்கிறது என்பது பிஜேபிக்கு மேலும் மேலும் கேவலத்தை ஏற்படுத்துமே தவிர எந்த விதத்திலையும் பெருமை சேர்க்காது. உடனடியாக அவரை மாற்றுறது பிஜேபிக்கு நல்லது. இந்த மாதிரி நடவடிக்கைகளை பூரா இது அரசியல் என்ற அந்த அம்சத்துக்குள்ளே வராது. இல்லை, இது ஒரு பக்கத்தில் கேலியாக பார்த்தா கூட, ஆனால் இதே இந்த பிஜேபி இந்த சங்பரிவார் அமைப்புகள் தான் இப்போ திருப்பரங்குன்ற மாதிரியான ஒரு விஷயம் நல்லிணக்கம் இருக்கக்கூடிய ஏரியாவில் இப்போ ஒரு பிரச்சனையை கிளப்பி திட்டமிட்டு பண்ணுற மாதிரி விஷயம் பண்ணுறாங்க. அப்போ இதில் இடதுசாரிகள் எந்த மாதிரி அதை எதிர்கொள்ள முடியும், இல்லை எந்த மாதிரி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயம். உண்மையிலே திருப்பரங்குன்றம் அவங்களுடைய ஒரு சாதாரணமாக அந்த பிரச்சனையை ஆரம்பித்து ஒரு அயோத்தி மாதிரி பாபர் மசூதி இடிப்பு, அயோத்தி, அதை ஒட்டி ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நாடு தழுவிய கலவரம், அந்த லெவலுக்கு இதை கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் தான் அவங்களுடைய திட்டம் என்பது இருந்தது. உடனடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்முயற்சியில் அங்கே ஒரு அனைத்து கட்சி கூட்டம், மதுரை மாவட்டத்துக்குடைய அனைத்து கட்சி கூட்டம், அதிமுக உட்பட. ஏன்னா அதிமுக உட்பட நான் சொல்கிறதுக்கு காரணம், அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு தவறான தகவலை கொடுத்து அது ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு. நாங்கள் வந்தோம், நீங்கள் அதை எப்படி அதிமுக பங்கேற்கலன்னு சொன்னீங்கன்னு ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கேன். அதிமுக உட்பட தான் அந்த கூட்டத்துக்கு நாம் அழைச்சிருந்தோம், வந்திருந்தாங்க. அனைத்து கட்சியினுடைய தலையீடு, அதில் நாம் கொடுத்துருந்த ஆலோசனை அடிப்படையில் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக அந்த தடுப்பு நடவடிக்கையான முயற்சிகள்லாம் கொஞ்சம் மேற்கொண்டார். உடனடியாக அந்த 144 போட்டு தடுத்ததன் மூலமாகத்தான் அது ஒரு பெரிய கலவரம் அது மாறுவது என்பது தடுக்கப்பட்டது. ஆனால் அதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, 144 நடைமுறையில் இருக்குது. இந்த கும்பல் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டு அன்னைக்கே ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு முறை நம்ம மனித சங்கிலி போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் ஒரு அனுமதி கேட்டு ஹைகோர்ட்டில் ஒரு மனு போட்டோம். கிட்டத்தட்ட 20 நாளோ 25 நாள் கழித்து ஒரு தேதியை ஹைகோர்ட் தீர்மானிச்சது. தமிழ்நாடு பூரா மத நல்லிணக்கத்தை வற்புறுத்தி ஒரு மனித சங்கிலி போராட்டம் நடத்துறதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அனுமதி கேட்டது. போலீஸ் அனுமதி தரல. கோர்ட்டுக்கு போனோம், நீதிமன்றம் கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து தான் எங்களுக்கு ஒரு தேதியவே நிச்சயிச்சாங்க. அது ஒரு வகையில் எல்லாத்தையும் யுனைட் பண்ணுறதுக்கு ஒரு பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த இயக்கத்தில் ஈடுபடுத்துறதுக்கு உதவி தான் இருந்துன்னு வச்சுங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற போது இந்த சங் பரிவார் கும்பலுக்கு அனுமதி கேட்டு காலையில் மனு போடுறாங்க, மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் அவர் அனுமதி கொடுக்குறாரு, 5 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஆகவே அவர்கள் நீதிபதிகள் அணியை வைத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்வது தவறான குற்றச்சாட்டு. அது உண்மை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் அன்றைய சம்பவம் என்பது நடைபெற்றது. அவங்க ஏற்கனவே இது எதிர்பார்த்து கட்டாயம் நீதிமன்றத்தில் அனுமதி கிடைக்கும் என்கிற ஒரு பரிபூர்ண நம்பிக்கை அவங்க இருந்தனால தான் திடீர்னு அவங்களால 4000 பேர்த்த திரட்டி அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. அதில் எச் ராஜா அவர்கள் பேசின பேச்சு, கடைசியாக அவர் நாங்கள் இன்னொரு அயோத்தியை உருவாக்குவது என்பது தான் எங்களுடைய நோக்கம், அப்படி தான் திருப்பரங்குன்றத்தை நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் என்று தான் அவர் பேச்சு அவர் முடிச்சிருக்கிறார். ஆகவே இந்த திருப்பரங்குன்றத்தில் இல்லாத ஒரு பிரச்சனையை, ஆதாரமற்ற கருத்துக்களை, ஆதாரமற்ற பிரச்சாரத்தை, மக்களுடைய மத நம்பிக்கையை பயன்படுத்தி ஒரு வெறியாக மாற்றுவதற்கு அவங்க திட்டமிட்டு முயற்சி பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த முயற்சி என்பது தொடர்கிறது. ஒவ்வொருத்தராக போகிறான், ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய அந்த மாதிரி இன்னமும் அந்த ஆபத்து நீங்கி விட்டதாக கருதவில்லை. ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் மதச்சார்பற்ற சக்திகள், மதச்சார்பற்ற அமைப்புகள் இதில் விழிப்பாக இருப்பதும், இந்த மதச்சார்பற்ற மக்களை ஒன்று திரட்டுவது, அவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்துவது, இந்த சங் பரிவார் கும்பலுடைய சதியை அம்பலப்படுத்துவது போன்ற நடவடிக்கையில் நாம் தொடர்ந்து மதச்சார்பற்ற சக்தியில் ஈடுபடணும். அத்தகைய ஒரு முயற்சியாகத்தான் நேற்றைய தினம் 2 நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், மாதர் சங்க தோழர்கள் ஒரு மத சார்பின்மை கருத்தை வலியுறுத்தக்கூடிய, மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிப்பதை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர், அதாவது மதவெறியை தூண்டுறவனையும் மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்துறவனையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு நிலைமை என்பது தான் அன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் திருப்பரங்குன்றம், அதில் மதுரை மாநகர காவல்துறையினுடைய அந்த செயல்பாடு என்பது கொஞ்சம் கூட ஏற்கத்தக்கதல்ல. இந்த மத பிரச்சனையை
பெரிதாக்குவதற்கு இவர்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்க போனாங்கன்ற மாதிரி தான் எஃப்ஐஆரில் உட்பட குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கூட அரசியல் அறிவு அல்லது இந்த மதச்சார்பின்மை, மதவெறி இது சம்பந்தமான எந்த விதமான குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லாத ஒருத்தன் தான் அந்த மாதிரிலாம் எஃப்ஐஆர் போட முடியும். ஆகவே இது போன்ற அதிகாரிகளை அந்த மாதிரி இடத்துல வந்து பதவியில் நீடிக்க வைப்பது என்பதும், உடனடி இந்த மாதிரி வழக்கு போட்டிருப்பதன் மூலமாக மதச்சார்பற்ற சக்திகள் மத்தியில் ஒரு சோர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் காவல்துறையின் அணுகுமுறை என்பது இருந்திருக்கு. உடனடியாக இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டு மதவெறியை தூண்டக்கூடிய அத்தகைய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக மதச்சார்பின்மை, மக்கள் ஒற்றுமை வற்புறுத்தக்கூடிய நபர்கள் மீது வழக்கு போட்டிருப்பது என்பது கொஞ்சம் கூட ஏற்படுவதில்லை. ஆகவே மாநில அரசு, காவல்துறை உயரதிகாரிகள், உள்துறை செயலாளர் உட்பட தலையிட்டு இந்த பிரச்சனையில் காவல்துறை அதிகாரிகளுக்கு உரிய அறிவுறுத்தலை வழங்க வேண்டும். இந்த அமைப்பினுடைய தோழர்கள் மீது போடப்பட்டிருக்கிற பொய் வழக்கை உடனடியாக திரும்ப பெறுவது என்பதுதான் இந்த பிரச்சனையில் அரசு வந்து இந்த பிரச்சனையில் உரிய புரிதலோடும் அக்கறையோடு இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கு. அந்த முறையில் அரசு செயல்படும். இப்போ திருப்பரங்குன்றத்தில் தான் இந்த சர்ச்சையை வந்து கிளப்புனது. இப்போ ஏற்கனவே வந்து இப்போ மார்க்சிஸ்ட் கட்சியினோட அகில இந்திய மாநாடுமே மதுரையில் தான் நடக்குது. அப்படிங்கிறப்போ ஒரு பெருந்திரளான மக்கள் கூடுவாங்க. அப்போ அதற்கு எதிரான ஒரு கருத்தோ இல்லை நம்ம அதை ஒரு நலனுக்கு வலியுறுத்துற மாதிரியான பேச்சுக்கள் எங்கே இருக்குமா, இல்லை ஏதாவது ஒரு செயல் திட்டங்கள் வந்து அகில இந்திய மாநாடை விட்டு ஏதாவது நடக்கிறதுக்கு இருக்கா? இல்லை இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24 அகில இந்திய மாநாடு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இத்தகைய சங் பரிவார கும்பலை எப்படி எதிர்கொள்வது, கருத்தியல் ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எப்படி எதிர்கொள்வது என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான இந்த மாநாட்டுடைய நோக்கம். அதற்கான திட்டமிடுதலை கட்டாயம் கட்சியினுடைய மாநாடு என்பது மேற்கொள்ளும். அது தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்த சங் பரிவார கும்பலுடைய இத்தகைய மக்களுக்கு எதிரான அல்லது அரசியல் சாசனத்துக்கு எதிரான அல்லது அவங்களுடைய மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிற அந்த பிளவுவாத அரசியலுக்கு எதிராக எதிர் நடவடிக்கை என்ன மேற்கொள்வது என்பது சம்பந்தமாக நாங்கள் மாநாட்டில் கட்டாயம் அது விவாதிக்கப்பட்டு அதற்கான செயல் திட்டம் என்பது கட்டாயம் உருவாக்கப்படும். ஓகேதுல்ல. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ ஈசா கோவில் இருக்கக்கூடிய ஈசா மையம், இப்போ தொடர்ந்து ஈசா மையத்தை சுற்றி நிறைய சர்ச்சைகள் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. அங்கே வந்து ஒரு பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி, இல்லை வந்து மரணங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சைகள் அதை சுற்றி நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அங்கே வந்து இப்போ ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மோடி வரதாக இருக்கட்டும், இப்போ இந்த சிவராத்திரிக்கு அமித்ஷா வரதாக இருக்கட்டும், ஒரு மத ரீதியான ஒரு இதில் இந்த மாதிரி ஒரு அரசினுடைய அதிகாரிகள் இந்த மாதிரி வந்து போகிறத எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஈசா மீது போக்சோ வழக்கு இருக்குது, கொலை வழக்கு இருக்குது, நில மோசடி வழக்கு இருக்குது, அப்புறம் அந்த பிணத்தை எரிக்கிறதுக்கான ஒரு மயானம் அந்த வழக்கு என்பது, இந்த மாதிரி இவ்வளவு கிரிமினல் வழக்குகள், இது எல்லாமே கிரிமினல் வழக்குகள். இவ்வளவு கிரிமினல் வழக்கு உள்ள ஒரு நபர் நடத்தக்கூடிய விழாவுக்கு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் வர்றாருன்னா இந்த வழக்கெல்லாம் என்ன கதிக்கு ஆளாகுன்னு பாருங்க. ஆகவே அந்த கிரிமினல் இந்த கிரிமினலோடு சேர்றாங்கன்றது தவிர இதில் வேற ஒன்றும் இல்லை. அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கிரிமினலும் ஈசாவில் இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவ் என்கிற கிரிமினலும் 2 கிரிமினல் இப்போ ஒன்றா சேர போகிறாங்க இந்த மகா சிவராத்திரி என்கிற பேரில். உண்மையில் சொல்லப்போனால் ஒன்றிய அரசாங்கம், ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர் இது போன்ற விழாக்களுக்கெல்லாம் வருவது என்பது கட்டாயம் தவிர்த்திருக்கணும். மாறாக ஏற்கனவே மோடி வந்தார், பிரதமர், அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் வந்தார், இப்போது உள்துறை அமைச்சர் வருகிறார். இதன் மூலமாக இத்தகைய கிரிமினல் குற்றவாளிகளுக்கு மேலும் மேலும் ஊக்கமும் உற்சாகமும் பாதுகாப்பும் வழங்கக்கூடிய வகையில் தான் இவர்களை வருகை பூரா இருக்கு. கடந்த ஆண்டு குடியரசுத் தலைவர் வந்தபோது கூட நாங்கள்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தோம். பழங்குடி மக்களுடைய நிலத்தை அபகரித்த ஒரு நபர், அதற்கு ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்த குடியரசுத் தலைவர் வருவது என்பது எந்த விதத்தில் பொருத்தமாக இருக்கும். அவர் வந்து பயணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற முறையெல்லாம் கூட நாங்கள் வேண்டுகோள் விட்டோம். ஆனால் குடியரசுத் தலைவர் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் தான் வந்துட்டு போனார். அதனால் இது மாதிரி ஈசா யோகா மையத்தினுடைய கிரிமினல்களுக்கு ஆதரவாக ஒன்றிய அரசாங்கமே இருக்கிறது என்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் விதைப்பதற்கு தான் இது பூரா பயன்படும். இருந்தாலும் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த வழக்குகள், நான் சொன்ன இத்தனை வழக்குகள் இருக்குல்ல, நில மோசடி வழக்கு, போக்சோ வழக்கு, கொலை வழக்கு, இந்த மாதிரியான எல்லா வழக்குகளின் மீதும் விரைவாக அது வந்து விசாரணைக்கு கொண்டு வந்து வழக்கை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கும், இந்த வழக்கில் இருக்கக்கூடிய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்று தருவதற்குமான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு எடுக்கணும். மாறாக இது மிக தாமதப்படுத்துகிறாங்க. இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகள் என்பது
இது பூரா குற்றங்கள் நிகழ்ந்து எஃப்ஐஆர் இது பண்ணியாச்சு. பல இதில் வந்து சார்ஜ் ஷீட் உட்படக்கூடாது இருக்குது. நீண்ட கால விசாரணை என்கிற பேரில் எடுத்துக்கொள்வதன் மூலமாக இது வந்து தாமதப்படுத்துவது என்பது குற்றவாளிகளுக்கு ஆதரவாக தான் போய் சேரும். ஆகவே இந்த மாதிரியான வழக்குகளில் விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அரசு முன் வரலாம். ஓகே சார். இப்போ அடுத்து வந்து இப்போ அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியிருக்காங்கன்னு சொல்லி இந்திய மக்களை கை விலங்கு கால் விலங்கு போட்டு இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வராங்க. இப்போ அதற்கு வந்து மோடி வந்து எந்த விதமாக அழுத்தம் கொடுத்தாரா இல்லையா, இல்லை ட்ரம்ப் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாரா? அப்படிப்பட்ட அழுத்தம் கொடுக்கல அப்படின்னா ஒரு விஸ்வகுருன்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஏற்பாடாக பாஜகவோட கட்சி சார்பாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க அழுத்தம்லாம் கொடுக்கல, மாறாக பாராளுமன்றத்தில் நியாயப்படுத்தினாங்க. இதெல்லாம் வழக்கமான ஒன்று, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்களே என்பதுதான் பாராளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுடைய பதில். ஆகவே இங்கே நியாயப்படுத்திட்டு அங்கே போய் அழுத்தம் கொடுக்க போகிறாரு. அங்கே போய் அவர் உட்கார்ந்த ஸ்டைல் பார்த்தீங்கல்ல, கையை கண்டு கையை காலம் ஆய மட்டும் தான் புத்திக்கல. கிட்டத்தட்ட அவ்வளவு அடக்கமாக ஒரு நாட்டினுடைய பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அது இந்தியாவுடைய சார்பாக தான் அவர் போகிறாரு. இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டினுடைய பிரதமர் அமெரிக்க அதிபருக்கு முன்னால் வாயை தவிர மீதி பூரா பொத்திக்கிட்டு உட்காந்துருந்தாரு. கொடுக்குறாரு கேட்குறாருன்ற பிரச்சனைக்கே இடம் இல்லை. நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்க, நான் கேட்குறது மட்டும் கொடுங்கன்ற முறையில் தான் அவர் விஸ்கிக்கு வரிய குறைக்க சொன்னதும், அல்லது அதானி போன்ற அவர்களுடைய நண்பர்களுடைய ஒப்பந்தங்கள் மற்றதை வந்து அவர் வந்து இறுதிப்படுத்தினது என்பது தான் அவர் போன நோக்கம் அவருக்கு நிறைவேறிச்சு. அதனால் இந்தியர்கள் விலங்கு போட்டான்னா, கையில் விலங்கு போட்டான்னா, காலில் விலங்கு போனா, அவர்களை அங்கே வந்து சட்டவிரோதமாக வந்தாங்கன்னு தூக்கு தண்டனையே விதிச்சிருந்தாலும் இவர் அதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டார். நிச்சயமாக பிரதமர் கவலைப்பட்டிருக்க மாட்டார். அவங்க நல்ல வேலை உயிரோடையாவது அனுப்பிச்சாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான நபர்கள் இப்போது ஆட்சி அதிகாரத்தில் இங்கே இருக்காங்க. இந்தியர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. மாறாக சில கார்ப்பரேட், சில பெரும் முதலாளிகளுக்கான ஆட்சி தான் நாங்கள் நடத்துகிறோம் என்பது தான் இதன் மூலமாகவே வெளிப்படுது. இவர்கள் உழைப்பதற்காக சென்றிருக்காக இந்த நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்தில், உற்பத்தியில் ஒரு முக்கியமான பங்கை ஆற்றியவர்கள். உரிய ஆவணங்கள் இல்லை என்பதை தவிர வேறு ஒரு பெரிய கிரிமினல் குற்றங்கள் எதுலேயும் அவங்க ஈடுபடலை. இத்தகைய சூழ்நிலையில் அவர்களை கௌரவமாக திருப்பி அனுப்புவதற்கு கூட அவர்கள் செய்யலை. போன நம்ம நாட்டுடைய பிரதமரும் ஏற்கனவே நடந்து விட்டது, இனிமேலாவது அவங்களை கௌரவமாக அனுப்புறதுக்கு பாருங்கள், நாங்கள் வந்து அவங்கள ரிசீவ் பண்ணிக்கிறோம், அல்லது நாங்கள் வந்து அவங்களை அழைச்சிட்டு போகிறோம் என்ற மாதிரியான குறைஞ்சபட்சம் அந்த மாதிரியான கோரிக்கையை கூட நம்முடைய பிரதமர் வந்து எழுப்பவில்லை. ஆகவே இதன் மூலமாக வெளிநாடுகளில் வாழக்கூடிய, இந்தியாவில் வாழக்கூடிய இந்தியர்களை பற்றி மட்டும் அவர்கள் கவலைப்படாமல் இருப்பதில்லை. வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் அவங்கள பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க என்பது தான் இந்திய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை செலவழித்து அரசியல் சூழல், இந்திய தமிழக அரசியல் சூழல் குறித்து நிறைய விவாதிச்சிங்க. நன்றி. நன்றி.